சேஃபா போயிட்டு வாடி. ஹஸ்பண்டும் பையனும் ஸ்கூலுக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க. ஒர்க்குக்கும் கிளம்பியாச்சுங்க. அன்னைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, மார்னிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா, சாப்பாடு, புடலங்காய், ரசம் ரொம்பவே சிம்பிளாக முடிச்சாச்சுங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால பார்த்திங்கன்னா, சிம்பிளாக முடிச்சாச்சு. ஸ்கூல் போன உடனே ஒரு ஃபோன் வந்தது. என்னடான்னு பார்த்தா, சார் ஐடி கார்டை மறந்துட்டேன், எனக்கு வேணும்னு சொல்லி திரும்பி வந்தாங்க. ஐடி கார்டு இல்லைனா பரவாயில்ல போடான்னு சொன்னேன். இல்லை நான் ஐடி கார்டு இல்லாமல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்க. நானும் வந்துட்டு கீழே வந்தேன். அவனுக்கு ஐடி கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் வீடியோ எடுக்கல. கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு ஒரு 3 மணி போல் வந்தாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூவும் வந்துட்டு பக்கத்தில் ஏதோ மரம் காற்றுல ஒடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொல்லி பொறிச்சிட்டு வந்திருந்தாங்க. இந்த முருங்கைப்பூ தான் பார்த்திங்கன்னா கிடைக்காம ஒரு பாக்கெட் ரூ. 20ன்னு சொல்லி வாங்கினோம். அதுலேயும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காம்பு தான் இருந்துச்சு. இன்றைக்கி இருக்குது, என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பொறிச்சிட்ருக்கேங்க. பொறிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா, நம்ம சார் வந்துட்டு ஸ்கூல்லேருந்து வந்துட்டார். ஸ்கூல்ல இருந்துட்டு வந்ததுமே ஏதாவது வேணும் வேணும்னு சொன்னால், இந்தாடா முருங்கைக்கீரை அவ்வளோதான் ரெடி பண்ணிட்டேன் சாப்பிட்டுன்னு சொன்னதுக்கு ஊன்னு சொல்லிட்டாங்க. வந்ததும் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் தான் வேணும்னு சொல்கிறான். அவனுக்கு என்ன தான் பண்ணுறதுனே தெரிலங்க. சாப்பிடவே மாட்டேங்கிறான். உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். முருங்கைக்கீரை எல்லாமே செஞ்சாச்சுங்க. செஞ்சுட்டு தம்பி வரதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால் கீழே போய் வெயிட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணேன். கீழே போனதுமே பார்த்திங்கன்னா பஸ் வந்துருச்சுங்க. சார் ஷூவை கழட்டிட்டு இருக்காரு. சொல்லலாம் நல்லா இருந்துச்சுல்ல? நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? என்னம்மா உட்காந்துக்கோங்க, உட்காந்து. சாக்ஸ் போட்டு போட்டு உன் காலெல்லாம் வெள்ளையாக போகுதுடா. சரி போய் டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்டியா இல்லையான்னு பார்க்கலாமா? அதுக்கப்புறம் அவன் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கீரை வணக்கி விட்றதுக்காக வந்துட்டேங்க. கீரையும் முருங்கைப்பூவும் வந்துட்டு செஞ்சோம். கீரை வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்தது. ஒரு வேளைக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு செஞ்சாச்சு. முருங்கைப்பூவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் பூக்கு பதிலாக முட்டை போட்டு செஞ்சோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால வாய்க்கு மட்டும் கொஞ்சம் சப்புன்னு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். என்னால் சுத்தமாக முடியல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஈவினிங் ஒரு 7 மணி போல் தாங்க வீட்டுக்கு வந்தோம். வந்ததுமே பார்த்திங்கன்னா டேப்லெட் போட்டு படுத்தாச்சு. அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே வீடியோஸ் எதுவும் எடுக்கல. நைட்டு லைவ் வந்தோங்க, அவ்வளோதான். சார் எனக்கு மாத்திரை ஊட்டி விட்றாராம். போடு சாமி, அவ்வளோதான். இது நாளைக்கு காலையில் எப்படி செமையா இருக்கா? நல்லா இருக்கு.